மேகதாது இஷ்யூ பத்தி மாணிக்கம் தாகூர் அவர்கள் மேகதாது இஷ்யூ பத்தி எடுக்கும்போது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸோட நிலைப்பாடு வெரி கிளியரா இருக்கு. மேகதாது நாங்க ஒரு செங்கல் கூட நாங்க கட்ட விட மாட்டோம். பாஜகவுடன் இணைத்துள்ள கட்சிகள் அதாவது அதிமுக பாமக அவர்கள் மட்டும்தான் மோடி கிட்ட சொன்னா மேகதாது கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க தான் சொல்லணும் எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எத்தனையோ சொல்லி பார்த்துட்டோம். அதாவது அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இது டிவிகே பிரச்சனையோ காங்கிரஸ் பிரச்சனையோ கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தலைவர்களை பிரதமர் மோடியிடம் அங்கே அழுத்தம் கொடுக்கணும். இப்ப நான் தனிப்பட்ட முறையில் போய் அழுத்தம் கொடுக்கறது வேறு. அத்தனை கட்சிகளும் அத்தனை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அத்தனை கட்சி தலைவர்களும் டெல்லிக்கு போய் உட்காந்துட்டு பிரதமர் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்தது நீர்வளத்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் கடந்த 3 மாதத்தில் 3 முறை டெல்லிக்கு போயிருக்கிறார். ஆனா இங்க நம்ம ஒரு கூட்டம் கூட நடத்தல. 2 மாதத்துல 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகா நடத்திருக்காங்க. இது சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் செய்யணும். அதுல இல்ல நான் ஒருத்தன் போய் பேசி என்ன ஒன்னும் ஆக போறது கிடையாது. அது நாடாளுமன்றத்தில் இந்த மேகதாது சம்பந்தமா நான் 10 கேள்வி கேட்டிருக்கிறேன். 5 கேள்விக்கு தான் விட கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு கேள்வி தான் தமிழ்நாடு அனுமதி தேவையில்லாம அனுமதி இல்லாம கட்டலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேக்லாக்லாம் வந்தோன்னா அமைதியா இருக்கிறாங்க எல்லாம். இன்னொரு கேள்வியில டிபிஆர் நாங்க திருப்பி அமைச்சிட்டோம் சொல்லி வனத்துறையிலிருந்து அமைச்சிருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இது சும்மா ஒரு மாணிக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல அவங்க தலைவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே, ராகுல் காந்தி கிட்ட. அந்தமான்ல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல காட்டு அழிக்கிற ப்ராஜெக்ட், அதனால அந்த ப்ராஜெக்டை ரத்து பண்ணணும்னு சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது மட்டும் என்னவா 12,500 ஏக்கர் காட்டு அழிக்கின்ற திட்டம். அது அந்தமானுக்கு ஒரு நியாயம், கர்நாடகாவுக்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் இந்த விளக்கம் சொல்லணும். இவங்க தான் காங்கிரஸ் தான் அங்க இருக்கிறாங்க. டி.கே. சிவகுமார் குழந்தையை கிள்ளுவாராம், மாணிக்கம் தொட்டில் ஆட்டுவாராம் தமிழ்நாட்டில். எல்லாம் இது அரசியல்ல போய் பேசின்னு இருக்கீங்க. தமிழ்நாடு கல்வித்துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு, அதாவது இளைஞர்கள் அதே போல இந்த கம்யூனிஸ்ட் போராட்டம் எல்லாம் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்கிறாங்க, அது தடுக்கும் வகையில காவல்துறை உயர்கல்வித்துறை சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளணும் தடுக்கிற வகையில் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு திரும்ப பெறப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அந்த சுற்றறிக்கை யாரு அமைச்சாங்கன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல. அதாவது மாணவர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு யாரு சொல்லுவாங்க? யாரு எப்படி சொல்ல முடியும்? இந்த டிவிகே அரசுக்கு அதிகமா வாக்களிச்சது மாணவர்களோ மாணவர்கள் சார்ந்தவர்களோ, அதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் மாணவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேற எப்படி பண்ணுவாங்க? போராட்டம் தான் செய்வாங்க. சைனாவில் டீனமென் ஸ்கொயர்ல போராட்டம் பண்ணாங்க. அதன் பிறகு அரப் ஸ்பிரிங் ரெவல்யூஷன் 2011 துனிஷியால ஆரம்பிச்சு, அப்புறம் அல்ஜீரியால அதுக்கப்புறம் லிபியால அப்புறம் ஈஜிப்ட்ல எவ்வளவு போராட்டம். 4 நாடுகள் உள்ள அதிபர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆண்ட அதிபர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் என்ன நடந்ததுங்க? மாணவர்கள் போராட்டம் தான். பங்களாதேஷ்ல மாணவர்கள் போராட்டம், நேபாள மாணவர்கள் போராட்டம் தான். ஏன் தமிழ்நாட்டில் திமுக எப்படி வந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழுக்காக மாணவர்கள் போராடி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது யாரோடது? யார் தடுக்கிறது? மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை. அது யாரு அனுப்பிச்சாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். மறுபடியும் சொல்றேன். அதாவது டிவிகே அரசு மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இப்ப இதை வச்சு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. சார் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதிகாரிகள் சொல்றது தயவு செய்து கேட்காதீங்க. உங்க மனசாட்சிப்படி நடந்துங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் இது நிச்சயமா இது அரசினுடைய கொள்கை. அதாவது அதுல என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யலாம்னா கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. இல்லாதவங்களுக்கு ஏன்னா சில பேர் நிறைய பேர் பஸ்ல வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பண்ணலாம். ஆனாலும் நிதி பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான்.